வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முருங்கைக்கீரையினுடைய பலன்கள் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த கீரை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குங்களே பாருங்கள், இதுதான் முருங்கைக்கீரை. இது தெரியாமல் யாருமே இருக்க மாட்டோம். அந்த அளவுக்கு இந்த முருங்கைக்கீரை பல நன்மைகளை நம்மளுக்கு பல ஆயிரம் மடங்கு செஞ்சிட்டு வரக்கூடிய முருங்கைக்கீரைங்க. இந்த முருங்கைக்கீரையில் இல்லாத ஸ்ட்ரென்த்தே கிடையாது. அதாவது உதாரணத்துக்கு நிறைய இருக்குது, நான் குறிப்பிட்டதை மட்டும் சொல்கிறேன். அயன், ஃபைபர், விட்டமின், பொட்டாசியம், இந்த மாதிரி ஏகப்பட்ட சத்துக்கள் இந்த முருங்கைக்கீரையில் இருக்குது. சொல்லிகிட்டே போகலாங்க, அந்த அளவுக்கு இருக்குதுங்க இந்த முருங்கைக்கீரை. முக்கியமாக நம்ம கண்களுக்கு மிக முக்கியமானது நம்ம என்னன்னு பார்த்தோம்னா, மார்க்கெட்டில் போய் எடுக்கும் பொழுது கேரட்டை எடுப்போங்களே, அந்த கேரட்டை விட பல மடங்கு பீட்டா கரோட்டின் அப்படின்ற ஒரு சத்து நிறைய இருக்கிறது இந்த முருங்கைக்கீரையிலுங்க. அதனால் மறக்காமல் இந்த முருங்கைக்கீரையை நம்ம எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம். இது மட்டும் இல்லாமல் எலும்பு தேய்மானத்துக்கு உரியது அருமருந்தாக இந்த முருங்கைக்கீரை இருக்குதுங்க. அப்பேற்பட்ட முருங்கைக்கீரையை நம்ம எப்படியெல்லாம் பயன்படுத்தலான்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி நேற்று மூட்டு வலி பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேங்க. எல்லாரும் நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க. அவங்க எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிங்க. மேலும் அம்மா விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. சரி, இப்போ இந்த முருங்கைக்கீரையை நம்ம எப்படி உள்மருந்தாகவும் வெளிமருந்தாகவும் பயன்படுத்தலான்றது வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த முருங்கைக்கீரையை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம பல்வேறு விதத்தில் உணவுப் பொருளாக நம்ம எடுத்துக்கலாங்க. எப்படின்னா பொரியலாக எடுத்துக்கலாம், கஷாயம் மாதிரி வச்சு குடிக்கலாம், கூட்டு பதத்தில் செய்யலாம், கடைஞ்சி சாப்பிடலாம், சட்னி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நிறைய தன்மை இருக்குதுங்க. இந்த மாதிரி தன்மையெல்லாம் நம்ம பயன்படுத்தணும். ஆனால் இந்த முருங்கைக்கீரையை நம்ம பார்ப்போம், ஓ முருங்கை மரம் இருக்குதா, அவ்வளோதான், அந்த கீரையை பயன்படுத்துறதே இல்லை. அதனால தான் நம்ம உடம்புல ஏகப்பட்ட எலும்பு தேய்மானத்துக்கு முக்கிய காரணம் இந்த முருங்கைக்கீரையா தான் இருக்குங்களே. அதாவது நம்ம எலும்பு, நம்ம பார்த்தோம் போன வீடியோலயே, நம்ம எலும்பு ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு ஒரு மஜ்ஜைன்னு சொல்லுவாங்க, லிக்விட் பதத்துல ஒண்ணு இருக்குங்க. அது நமக்கு மிக மிக முக்கியம். அது ட்ரை ஆகாம பாத்துக்கிறதுக்கு இந்த முருங்கைக்கீரையை நம்ம டெய்லி உணவை எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா அது நமக்கு எலும்பு டேமேஜ் இல்லாம நம்மளுக்கு அருமருந்தா நமக்கு பயன்படுதுங்க. நிறைய இந்த முருங்கைக்கீரையை குழந்தைங்களுக்கு பொரியல் பண்ணி சாப்பிட கொடுக்கும் பொழுது என்ன சொல்லுவாங்க, ஐயோ இது வாய்க்கு குச்சி குச்சா வருதே. ஆனா சில்லி சிக்கன், மட்டன் அந்த மாதிரி எல்லாம் எலும்பா இருந்தாலும் நல்லா ருசிச்சு சாப்பிடுவாங்க. ஆனால் இந்த கீரையை நம்ம இப்போ சமைச்சு கஷ்டப்பட்டு கொடுக்கும் பொழுது குழந்தைங்க குச்சி குச்சா வருதுமா, எனக்கு பிடிக்கல, வாயில் ஒரு நெருடலாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சாப்பிட மாட்டாங்க. அப்பேற்பட்ட குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த கீரையை ஃப்ரெஷ்ஷாக பறித்து இட்லி, தோசை எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துலேயுமே இந்த முருங்கைக்கீரையை போட்டு அரைச்சி, அதாவது இப்போ இட்லி தோசைக்கு நம்ம மாவு ஆட்டம் இல்லைங்களா, அதிலே முருங்கைக்கீரையை ஒரு பிடி போட்டு அரைச்சி மாவில் கலந்து இட்லி தோசையாக பயன்படுத்திக்கலாம். நீங்கள் சப்பாத்தி செய்யும் போது கூட இந்த முருங்கைக்கீரை சாறு எடுத்து மாவு பிசையும் போது தண்ணிக்கு பதிலாக இந்த சாறு ஊற்றி பிசைஞ்சு அந்த விதத்திலேயே நம்ம கொடுக்கலாங்க. நம்ம குழந்தைங்களுக்கு சத்துக்கள் வரணும், நம்மளுக்கு நிறைய சத்துக்கள் வரணும்னா நம்ம எப்படியோ ஒரு விதத்தில் பயன்படுத்தணுங்க. இப்போ இதை ஒரு தைலம் மாதிரி நம்ம காய்ச்ச போகிறோங்க. அது இல்லாமல் உள் மருந்தாவை எடுக்கிறது எப்படின்றது பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த முருங்கைக்கீரையை முதல்ல பூச்சி இல்லாமல் சுத்தமாக கழுவி நல்லா ஆற போட்டு சுத்தமாக எடுத்து வச்சுக்கோங்க. சின்ன சின்ன வெள்ளை பூச்சி இருக்கும், அந்த பூச்சி எல்லாம் இல்லாத நல்ல தலையா பார்த்து எப்படி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, இந்த இனுக்கோடங்க பாருங்க, நான் ஆல்ரெடி பறித்து வச்சிருக்கிறேன். இந்த பாருங்க, இந்த இனுக்கோடையே கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதுவும் நிறைய சக்தி இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த முருங்கைக்கீரையை ஒரு எலும்பு ஜாயின்ட்ஸ் மாதிரி தான் இருக்கும் பாருங்க பாருங்க. இப்போ எல்லாமே இது அவ்வளோ மருந்து, எலும்புக்கு, எலும்பினுடைய வளர்ச்சிக்கு, தேய்மானம் ஆகாமல் பார்க்கறதுக்கு இது அருமருந்தாக நம்மளுக்கு இருக்குதுங்க. மறக்காமல் நம்ம இதை செஞ்சு பார்க்கலாங்க. இப்போ ஒரு பிடி அந்த இனுக்கோட எடுத்தது முருங்கைக்கீரை ஒரு பிடி, ஒரு பல்லு, ஒரு லெமன் அளவுக்கு பூண்டுங்க உரித்து அதுவும் இதோட போட்டுக்கலாங்க. போட்டு இது ரெண்டுமே அரைச்சிக்கலாங்க, நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ தேவையான பொருட்கள் என்னென்னன்றது நான் சொல்ல மறந்துட்டேன். முருங்கைக்கீரை, பூண்டு, கல்லுப்பு, பசு மாட்டு நெய், பச்சை கற்பூரம், லட்டுக்கு போடக்கூடிய கற்பூரம் பாருங்கள் இப்படி இருக்கும், இந்த டப்பாவில் இப்படி இருக்கும். நிறைய பேருக்கு பச்சை கற்பூரம்னா தெரியறதில்ல, அதுக்காக தான் நான் காமிக்கிறேன். இந்த பச்சை கற்பூரங்க, இது கூட நல்லெண்ணெய்ங்க. இதை வச்சு தான் நம்ம இந்த பொருளை செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள்,
நல்லா இந்த மாதிரி கூழ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் அரைக்கிறதுக்கு தண்ணி கொஞ்சமாக அரைபடாமல் இருக்கும், அதனால் கொஞ்சம் தண்ணி லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா இப்படி நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ இதை வந்து பசு நெய்யில் வதக்கி நம்ம யூஸ் பண்ண போகிறோம், அதுதான் பார்க்கலாங்க. ஸ்டவ் பற்ற வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன கடாய் வச்சுக்கோங்க, தாளிப்பு கரண்டின்னு கூட சொல்லலாம், அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சோம் இல்லைங்களா பூண்டு முருங்கைக்கீரை விழுது, இதை வந்து 1 ஸ்பூன், இப்போ நீங்கள் உங்களுக்கு 1 ஸ்பூன் தேவைப்படுதுன்னா 1 ஸ்பூன் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட பசு மாட்டு நெய் 1 ஸ்பூனுங்க. இந்த ரெண்டும் சேர்ந்து நல்லா அப்படியே இந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா இப்படி வதக்கிக்கோங்க. பசு நெய் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க, குட் கொலஸ்ட்ரால். நிறைய பேர் நம்ம என்ன நினைக்கிறோன்னா, ஐயோ அது கொலஸ்ட்ரால் அதிகமாகிடுன்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணுறோம். கண்டிப்பாக அப்படி பண்ணாதீங்க. சின்ன குழந்தையிலிருந்து பெரியவங்க வரலையும் டெய்லி 1 ஸ்பூன், அதாவது கட்டியாக இருக்கிறது தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க, அதை நல்லா காய்ச்சிருங்க. இப்போ நம்ம இன்னைக்கு இப்போ சாதத்தில் சாப்பிட போகிறோன்னா உருக்கி 1 ஸ்பூன் யூஸ் பண்ணுங்கள், எந்த பிரச்சனையும் வராது. போனுக்கு நமக்கு ரொம்ப 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 ஹெல்த்தி ஃபுட்டுங்க. அதனால் பசு நெய் யூஸ் பண்ணுங்கள். பசும்பால் பசு நெய்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நெய்யில் வதங்கி தன்மை ஸ்மெல்லாம் போயிட்டு நல்லா இப்படி இருக்குதுங்க. இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, முக்கியமாக உப்பை குறைச்சிக்கோங்க. நமக்கு இப்போ வந்து நம்ம எலும்பு தேய்மானத்துக்கு அந்த மஜ்ஜைன்ற அந்த லிக்யூடு வந்து நல்லா பாதுகாக்கணும். அது ஸ்ட்ராங்காக இருந்துட்டா நம்மளுக்கு எலும்பு தேய்மான பிரச்சனை எல்லாம் வராதுங்க. அதுக்காக தான் நம்ம இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இதை வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உப்பு, அதுக்கு வந்து மிக முக்கியமானது நம்ம குறைச்சிக்க வேண்டியது உப்பு தாங்க. உப்பு நம்ம உடம்புல அதிகமாக போயிடுச்சு அப்படின்னா நாளடைவில் அந்த திரவம் லிக்யூடு வந்து ட்ரை ஆனதுக்கப்புறம் அந்த உப்பெல்லாம் போய் எலும்பு மேலே படிஞ்சு நம்ம எலும்பை டேமேஜ் பண்ணுற அளவுக்கு உப்பு தன்மை இருக்குதுங்க. அதனால தயவு செஞ்சு உப்பை குறைச்சி யூஸ் பண்ணுங்க. இப்போ இது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இப்படி சாதத்தோடு எடுத்து, இப்போ நல்லா சுடு சாதம் எடுத்து இந்த கலவையை இந்த ஸ்பூனில் இருக்கிறத போட்டு மிக்ஸ் பண்ணி நீங்கள் அப்படியே ஒரு உருண்டை போட்டு சாப்பிட்டுக்கலாம். வேணா லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க, நிறைய உப்பு சேர்த்தாதீங்க, போட்டு சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா பாருங்கள், இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி அப்படியே நம்ம விழுங்கிடலாங்க. மென்று சாப்பிட்டுக்கலாம், எல்லாம் விழுங்கிக்கலாம். பூண்டு ஸ்மெல்லு கொஞ்சம் இதாக இருக்கும். நீங்கள் நெய்யில் நல்லா வதக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அவ்வளோவா தெரியாது. இந்த மாதிரி வலி இருக்கும் போது எடுத்துக்கோங்க, 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, தப்பே இல்லைங்க. இப்போ உள்பூச்சி நம்ம இப்படி ரெடி பண்ணிக்கலாம். குழந்தைங்கள முதல் கொண்டு நீங்கள் எல்லாத்துக்குமே கொடுக்கலாம். அப்படி குழந்தைங்க இப்படி மாதிரி ஒரு மாதிரி நர இருக்குது, சாப்பிட முடியலன்னா நீங்கள் என்ன பண்ணீங்க, சாறு எடுத்து அதை வடிகட்டி 1 ஸ்பூன் தேனில் மிக்ஸ் பண்ணி கொடுங்க. எல்லா குழந்தைங்களும் சாப்பிட்டுக்குவாங்க. நாம் பெரியவங்க கூட இந்த மாதிரி பிடிக்கலன்னா அப்படி சாப்பிட்டுக்கலாம். இப்போ வந்து இது உள்பூச்சா நம்ம டெய்லி பயன்படுத்திட்டு வரலாம், தப்பு இல்லைங்க. இல்லை அப்படின்னா வலி இருக்கும் போது டெய்லி பயன்படுத்துங்க, ஒரு வாரத்துக்கு இப்படி பயன்படுத்துங்க. வலி கொஞ்சம் சரியானதுக்கப்புறம் முருங்கைக்கீரை டெய்லி சூப் போட்டு குடிங்க. இல்லைன்னா வாரத்தில் ஒரு 3 நாளாவது கண்டினியூ பண்ணுங்க. இப்போ இதே வெளிப்பூச்சி தைலமாக நம்ம பயன்படுத்த போகிறோம். நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. நல்ல எண்ணெய்ன்றதுனால தான் இதுக்கு பேரே நல்லெண்ணெய்ன்னு வந்ததோ என்னவோ. அவ்வளோ அருமையான மருந்துங்க. நம்மளுக்கு முட்டி வீக்கம், முட்டி வலி எதாக இருந்தாலும் இது அருமையான மருந்துங்க. இதை வந்து நல்லா 1 கப்பு, இதில் 1 கப்பு எடுத்துக்கலாங்க. அது கூடவா குறைவா எடுத்துக்கலாம், தப்பு இல்லைங்க. ஒரு பிடிக்கு இவ்வளோ ஊற்றிருக்கிறேன். எக்ஸ்ட்ரா இருந்தாலும் நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை, அது ஒன்றும் ஆகாதுங்க. இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிறோம் இல்லைங்களா, பூண்டு முருங்கைக்கீரை விழுதை போட்டு நல்லா காய்ச்சிக்கிறோங்க, அவ்வளோதானுங்க. பாருங்கள், நல்லா அந்த ஈரத்தன்மை இருக்கிறதுனால கொஞ்சம் வெடிக்கும், படப்படன்ட்டு பார்த்து செய்யுங்க. இப்போ இந்த மாதிரி சவுண்டு வருது பாருங்களேன், சட சட சடன்னு ஒரு சவுண்டு வருது இல்லைங்களா, இந்த சவுண்டு அடங்குற வரலையும் நல்லா நம்ம அப்படியே கலாரி விட்டுட்டே இருங்க. பாருங்கள், அந்த சடசடப்பெல்லாம் அடங்கிடுச்சு. ஆயில், அதாவது கீரை நல்லா பாயில் ஆகிடுச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதில் 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க, கல்லுப்பு 1 ஸ்பூன். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் போட்டுக்கோங்க.
பச்சை கற்பூரம், அதாவது நல்லா கவனிச்சுக்கோங்க, சாமிக்கு சூடம் ஏற்றுறது கிடையாதுங்க, லட்டுக்கு போடுற பச்சை கற்பூரம். அதில் ஒரு பீஸ் எடுத்து நல்லா இப்படி நுணுக்கி விட்டு இதிலே போட்டுருங்க. அவ்வளோதாங்க. நல்லா கிளறி விட்டுட்டு இதை வந்து நம்ம ஒரு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் வடித்து மாற்றிக்கலாங்க. மாற்றிட்டு அதை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. ஆறிடுச்சுங்க. இப்போ இதை நம்ம என்ன பண்ணலான்னா வடித்து எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி வடித்து எடுத்துக்கோங்க. இந்த சக்கரை இருக்கு இல்லைங்களா, அது வேஸ்ட்டுன்னு தூக்கி போடாதீங்க. இதுவும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, எங்கள் ஜாயிண்ட் இருக்கிற இடத்துலலாம் வலி இருக்கு இல்லைங்களா, வீக்கம், முட்டி வீக்கம், ஷோல்ட்ரு பெயின், இந்த மாதிரி எங்கே வலி இருக்குதோ அதெல்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா, இதில் இன்னும் ஆயில் இருக்குங்க, அந்த தலையோடு இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்படி அப்ளை பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா, அதையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எங்கே வலி இருக்குதோ அந்த இடம்லாம் பூசிக்கலாங்க. இந்த எண்ணெய் நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் என்ன பண்ணுறீங்கன்னா, கொஞ்சம் வெதுன்னு சூடு இருக்கும் போதே முட்டியில், இப்போ எனக்கு இங்கே வலி இல்லைங்க, வலி இல்லாத போது அப்ளை பண்ணாக்கா கொஞ்சம் எரிச்சலாக தான் இருக்குது. வலி இருக்கும் போது பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி நல்லா அப்படியே தடவி கொடுங்க. எங்கே மூட்டுக்கு வலி இருக்குதா, எங்கே வலி இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா இந்த ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு அதை அப்ளை பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு ஃபுல்லாக ரெக்கவர் ஆகும். இது மட்டும் இல்லாமல் இது கூட நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, சின்ன எக்ஸசைஸ். இப்போ நம்ம வீடு கூட்டலாம், பாத்திரம் கழுவலாம், துவைக்கலாம், இந்த மாதிரி உங்களால் முடிஞ்ச சின்ன எக்ஸசைஸ் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு தான் ஆகணுங்க. வாரம் ஒருக்கா பிரண்டை சேர்த்திக்கோங்க, முடக்கத்தான் கீரை சேர்த்திக்கோங்க, நல்ல காய்கறி, முக்கியமாக முருங்கைக்கீரை உணவில் டெய்லி ஏதாவது ஒரு விதத்தில் எடுத்துக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டார்டிங்ல இருக்கக்கூடிய இந்த எலும்பு தேய்மானத்தை நம்ம முழுக்க குணப்படுத்திடலாங்க. அதனால மறக்காம இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி செய்யுங்க. பிளஸ் பசுமாட்டு நெய் டெய்லி ஒரு ஸ்பூன் எடுத்துட்டு வாங்க, உருக்கி எடுத்துக்கோங்க. அப்படியே அந்த கெட்டியாக இருக்கிறது யூஸ் பண்ணாதீங்க, உருக்கி யூஸ் பண்ணுங்க. இது மட்டும் இல்லாமல் சின்ன வயசுலேருந்தே இப்போ குழந்தைங்களுக்கு வெளியே விளையாட்டு நல்லா அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. வீட்டுக்குள்ளேயே உட்கார வச்சு செஸ்ஸு, கேரம், சிஸ்டம் முன்னாடி உட்காந்து செய்யறதை விட வெளி விளையாட்டுகள் சின்ன வயசுலேருந்தே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்கன்னா பெரியவங்களாகி இந்த முட்டு வலி பிரச்சனையே இல்லாமல், தேய்மானம் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கலாங்க. இப்போ இன்னொன்று என்ன பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஆயில் பார்த்துங்க, ஒரு இது யூஸ் பண்ணோம், ஒரு கப்பு இதில் யூஸ் பண்ணோம், ஆனால் ஆஃப் தான் கிடச்சிருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாரம் ஒருக்கா கூட இந்த மாதிரி உங்களுக்கு தேவைப்படும் போது கூட செஞ்சு வச்சுக்கலாம். அதனால் மறக்காமல் இந்த முருங்கைக்கீரையை உள்மருந்தாகவும் வெளிமருந்தாகவும் பயன்படுத்தி அதை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் உடம்ப ஆரோக்கியமாக பார்த்துக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கங்க.